வணக்கம் அதோட நம்ம சவுக்கு சங்கர் இருக்காருல்ல, அதாவது புரோக்கர் மாமா சவுக்கு சங்கர். அவர் பார்த்தோன்னா மதிமுகம் யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதாவது பேட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க, அரசியல் பத்தி பேசக்கூடிய நிறைய இடதுசாரி சிந்தனை கண்டு கருத்துக்கள் கொண்ட நிறைய சமத்துவ பத்தி பேசக்கூடிய நிறைய தலைவர்லாம் இருக்காங்க. ஆனா போயும் புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய சவுக்கு சங்கர் கூட்டி எடுக்கிறீங்களோ, நீங்களாம் வெக்கமான சூடு சொன்னீங்க இல்லையா? அதாவது பார்த்தோன்னா இந்த மதிமுகம் சேனல் பார்த்தோன்னா டிவி கூட சேர்ந்து சவுக்கு சங்கர் நம்ம கூட்டி பேட்டி எடுக்கலாம், சவுக்கு சங்கர் தாவக ஆட்சியை எப்படி பாக்குறாரு, அதை பத்தி ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படின்ற பத்தி எடுத்திருக்காங்க. அதுல கண்ட மாதிரி வாந்தி எடுத்துக்கிறாரு. அதுல பர்டிகுலர் பார்த்தோன்னா கொள்கையும் வேணாம், ஒரு மயிறு வேணாம், ஒரு வெங்காயம் வேணாங்க. இல்ல அடிப்படையில் நான் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மனிதர்கிட்ட கேட்கிறேன், ஒரு மாநிலம் கொள்கை இல்லாம இயங்க முடியுமா? எதற்கு கொள்கை என்று நான் கேட்கிறேன். கொள்கைலாம் எதுக்குங்க, என்ன யூஸ் ஆகாதெல்லாம் 5 பைசா யூஸ் ஆகுதுங்க. தலைவன் நல்லது பண்றானா அது போதுங்க அப்படின்றான். அப்படியே ஒட்டுமொத்த தற்கொலை பார்த்தா அப்படி கை தட்டுறவங்க இந்த மாதிரி தற்கொலை தரமா பேசிருக்கிறாருல நம்ம புரோக்கர் மாமா. அவர் இன்னைக்கு ரொம்ப புலக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சவுக்கு சங்கர் பத்தி வரலாறு தெரிஞ்சுக்கணும். முதல்ல சவுக்கு சங்கர்ன்றது யாரு? அவர் ஒரு புரோக்கரா வரணும் ஆசைப்பட்டவர். இப்பயும் அப்படிதான் வாழ்ந்துருக்காரு. என்னன்னா முதல்ல மீடியாக்குள்ள வரும்போது ரெட் பிக் சேனல் தான் அவர் ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுக்க வராரு. பேரலை இது போன்ற சேனல் பேட்டி கொடுத்துக்கிறாரு. ஆனா வரும்போது பார்த்தோன்னா தன்னை ஒரு இடதுசாரி சிந்தனை போலையும், தான் ஒரு பெரியாரிஸ்ட் போலையும், தான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் போலையும், நான் ஒரு மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் போலையும் பார்த்தோன்னா உள்ள வராரு. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு ஆபீஸ் நியூ ஆபீஸ் ஓபன் பண்றாருல, அவளை கூட்டு பூஜை போட்டு பயபக்தியா சாமி கும்பிடுறாரு. அப்ப இவங்கெல்லாம் எவன்றது இப்ப நல்லா தெரியுதா? காசுக்காக மாறுவேடி குடிக்கிற ஒரு புரோக்கர் மாமா பாய் தான் நம்மளோட சவுக்கு சங்கர். ஏன் அப்படி சொல்றேன்னா ரெட் பிக் சேனல்ல பார்த்தோன்னா அப்படியே இடதுசாரி சிந்தனை கருத்துக்கள் அப்படியே பார்த்தோன்னா அப்படியே பெரிய புளித்து மாரி பேசுறோம். அப்படியே நம்மளே பார்த்துச்சா சவுக்கு சங்கர் என்ன மாரி ஒரு ஆள்றா, என்ன மனுஷன்டா, இந்த மாதிரி மனுஷன்லாம் பிறக்கதான் பெரிய விஷயம்டா, சாதனடா அப்படின்னு நானே ஒரு காலத்து வியந்து பார்த்தேங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஊர்ல பார்த்தோன்னா பணத்தை கொண்டு போனேன்னு சொல்லி பாட்டாளிமைகள் கட்சிக்காரன் பார்த்தோன்னா போராட்டம் பண்ணானுவ. அப்ப அந்த சடலத்தை பாலத்து மேல இருந்து இறக்குறாங்க. அதுக்கு மேல கொண்டு போக கூடாது, அதனால பாலத்துக்கு அங்கிருந்து பாலத்து மேல இருந்து அந்த சடலத்தை இறக்கி அப்படியே பார்த்தோன்னா அந்த முள்வாக்கிய வழியா பார்த்தோன்னா அந்த சடலத்தை கொண்டு போனாங்க. அப்ப நம்ம சவுக்கு சங்கர் பேசுறது தெரியுமா? அதனால அவங்க ஒப்ப முட்டை ரோடாடா அப்படின்னு பேசுறாருங்க. ஃபயர் விட்டுங்க, நான் உண்மையா சொல்றேன். பாயில் இந்த சில்ற கசனை எடுத்து ஃபயர் விட்டுங்க. எப்பா சவுக்கு சங்கர்லாம் வேற மாதிரி ஆள்றா அப்படின்னு தான் ஃபயர் விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெட் பிக்ஸும் சவுக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு இவங்க டிஎம் கிட்ட போயிட்டு ஒரு ஃபண்டு கேட்கறாங்க. சார் நான் இடதுசாரி சிந்தனை கண்ட கருத்துலாம் பேசுறேன், நீங்க ஏன்னா ஒரு காசு கொடுங்க, இல்லைன்னா தமிழக ஊடகத்துறை சார்ந்த பிரிவில் எங்களுக்கு ஏன்னா ஒரு போஸ்டிங் தாங்க அப்படின்னு 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. 2 பேரும் கேட்டோன்னா செருப்பு கழட்டி அடிச்சுக்கிறாங்க. அதன் கோபத்தின் விரக்தியால் என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் போறேன்னா உனக்கு எதிராக கிடையாது அப்படின்ற மாதிரி அன்னில இருந்து பார்த்தோன்னா இவங்க டிஎம்கே டார்கெட் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சாங்க. கடிக்கிறது மட்டும் இல்லாம ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கர் போயிட்டு பெங்களூர்ல போயிட்டு பிஜேபி ஒரு லீடரை போயிட்டு சந்திக்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல 5 ஸ்டார்ல சந்திச்சு காசு வாங்கிட்டு முழு நேரமா டிஎம்கே கிடைக்கிறது மட்டும் தான் வேலை. டிஎம்கே பார்த்தோன்னா அதுல ஊழல் பண்ணிட்டாங்க, இதுல ஊழல் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, காசு குவிச்சு வச்சுட்டாங்க, கொள்ளடிச்சாங்க. இவ்வளவு வாங்கி தெரிஞ்சு பேசுனீங்களடா, ஒரே ஒரு கேஸ் கொண்டு போய் கோர்ட்ல போட வேண்டியதானடா, போட்டு இருந்தா தூக்கி உள்ள வைக்கலாம்ல. அது மட்டும் இல்ல, நீ பிஜேபி தானே காசு வாங்கின, இடி நினைச்சா இந்நேரம் அவங்க தூக்கி உள்ள வைக்கலாம்ல. சரி அது கூட முடியா, இப்ப டிவிக்கு ஆச்சு தானே தூக்கி வைக்க வேண்டியதானே. அப்ப இவனு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணி டிஎம்கே மட்டும் அட்ரான்னு இவங்களுக்குள்ள காசு கொடுத்து அப்படியே மாமாவளை பார்த்த பசங்க தான் இந்த ரெட் பிக்ஸ் சவுக்கு சங்கர். ஏன் அப்படி சொல்றேன்னா தமிழ்நாட்டோட நலன் கருதி கூட இவனை பார்க்காம ஒரு காலத்துல எப்படி பேச ஆரம்பிச்சாங்க, பிஜேபி தமிழ்நாட்டை ஆண்டா என்னங்க தப்பு, வரட்டுமே நம்ம பார்த்துப்போம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படி மேல போயிட்டு, அதாவது ஒரு கட்சின்னா கொள்கை இருக்கணும், கொள்கைன்னா இடதுசாரி சிந்தனை கொண்ட கொள்கை இருக்கும், இல்லைன்னா வலதுசாரி சிந்தனை கொண்ட கொள்கை இருக்கும். அதுல பார்த்தோன்னா ஒண்ணு பிஜேபி பார்த்தோன்னா வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு கொள்கை. நாமெல்லாம் பார்த்தோன்னா அகண்ட பாரதம், நாமெல்லாம் இந்துக்கள் இப்படின்னு பார்த்தோன்னா மதவெறி தூண்டும் விதமா ஒரு கொள்கை கொண்ட ஒரு கட்சின்னா அது எதுனா பிஜேபி. இது கூட கூட்டு சேர்ந்துட்டு இது கூட காசு வாங்கிட்டு இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்து கொண்ட டிஎம்கே சமத்துவம் பேசுது, இதை வேணா முடக்கணும், அடிக்கணும். யாரு பெரியரிஸ்டா தன்னை காமிச்சுக்கிட்ட ஒரு ஆளு, கம்யூனிஸ்டா தன்னை காமிச்சுக்கிட்ட ஒரு ஆளு, அம்பேத்கரிஸ்டா தன்னை காமிச்சுக்கிட்ட ஒரு ஆளு எச்ச காசு கேட்க பிஜேபி காசு வாங்கிட்டு டிஎம்கே கிடைக்கிறதா முழு நிறைய வேலையை செயல்பட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு படி கீழே இறங்கி இபிஎஸ் கிட்டையும் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அவங்க கூட ஐடி நாங்க டேக் ஓவர் பண்றேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு முழுக்க பணத்தை கேட்க வேலை பார்த்த ஒரு ஆள் தான் நம்ம சவுக்கு சங்கர். இன்னைக்கு பணத்திலேயே கொளுத்து போய் தான் இன்னைக்கு ஒரு புது ஆபீஸ் பார்த்தோன்னா ரிச்சா அப்படி சிம்பை வச்சு ஓபன் பண்ணிக்கிறாரு. சார் எங்க சார் இந்த காசுலாம் வந்தது, எவன் அப்ப மட்டும் காசு, அதெல்லாம் யார் சார் கொடுத்தா, எல்லாம் என்ன புரோக்கர் வேலை பார்த்த காசு தானே சார். ஸ்ரீமதி வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிக்காம அந்த கேஸை ஆய்வு பண்ற பேர்ல போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு அந்த ஸ்கூலுக்காரங்கிட்டே காசு வாங்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டால்தான் நம்ம சவுக்கு சங்கர். இன்னைக்கு அவருக்கு ஃபயர் விடுறாங்க. நம்ம யாரு, நம்மளோட தற்கொலைகளும் சங்கிஸும் பார்த்தோன்னா ஒட்டு மொத்தம் சேர்ந்து ஃபயர் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போயிட்டு
விஜய் சாரோட ஆட்சி சிறப்பான ஆட்சி. விஜய் சார் ஆட்சி ரொம்ப புனிதமா இருக்கு. அவரோட ஆட்சியில ஊழலே இல்ல, லஞ்சமே இல்ல. ஆமா, இவருதான் வேலைக்கு பிசினஸ் பார்த்தாரு, லஞ்சமே எவனும் வாங்க மாட்டான்ட்டு. யோ என்ன இது, என்ன இப்பெல்லாம் அடிச்சு விடுறதா? அறநிலைத்துறை அமைச்சர் பழனி கோவில்ல 2000 கோடி மதிப்புள்ள சொத்தை ஆட்டைப்பட பிளான் பண்ணாங்களே, இதெல்லாம் என்ன ஊழல வராதா? யோ அதெல்லாம் முடியா. ஒயின் ஷாப், அரசு ஒயின் ஷாப் வந்து 715 ஒயின் ஷாப் மூடினாங்கல்ல. இப்ப தனியாரே பார்த்தா நிறைய ஒயின் ஷாப் வந்து ஓபன் பண்றாங்க. அங்கன்னா கமிஷன் வாங்க மாட்டாங்களா, லஞ்சம் வாங்க மாட்டாங்களா, அப்படி நேர்மையா வாங்கி பண்றாங்களா? டெண்டர் தானே, காசு வாங்குறது எவ்வளவு பேரம் பேசுவாங்க, இதை பத்திலாம் பேச மாட்டியா? அப்படி பார்த்தா விஜய் சார் ஆட்சியில லஞ்சமே இல்லைங்க. பதவிக்காக ஒரு பதவிக்காக, ஒரு எச்ச பதவிக்காக பார்த்தோன்னா விஜய் சார் ஆட்சியில் லஞ்சமே இல்லைன்றது எப்படி நீ மானங்கட்ட பொழப்பா இருக்க? அது மட்டும் இல்லாம அப்படியே இவங்க அப்படியே மேட்ல பேசுறாங்க. சார் போன ஆட்சியில ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டே பார்த்தோன்னா உங்களை எதிர்த்து கார்னர் பண்ணி முடக்கினாங்க சார், அதை பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுக்கு நம்ம இந்த மாலதி மேடம் சொல்றாங்க, ஆமா சார், ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டே எங்க சாரை முடக்கிறதுக்கு அப்படி குறிக்கோளா இருந்தாங்க, அதையும் எங்க சார் மீண்டு வந்தாரு. இல்ல எதுக்கு முடக்க பார்த்தாரு? காவல்துறையில வந்து பெண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்றது நல்ல ஒரு வார்த்தையா? இந்த ஆட்சியில பேசி பாரானே, காவல்துறையில வந்து பெண்களை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அப்படி பண்ணாதான் வந்து மேல் பதவிக்கு போவாங்கன்னு சொல்லி பேசி பாராண்டா சவுக்கு. புரோக்கர் மாமா பையில பேசலாம் பாரு, தூக்கி வச்சு குத்த மாட்டாங்க. அப்ப அந்த ஆட்சியில வந்து அப்படி பேசினா தூக்கி வச்சு குத்தவங்க தெரியும் தானே? அப்ப உனக்கு தெரியும் இந்த மாதிரி பேசினா நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதானே பேசுற. அப்ப இது தெரிஞ்சு பேசிட்டு அரசு உடனே பாத்தியா நான் பேசுற உண்மைகள் தாங்க முடியாம இந்த ஆளும் டிஎம்கே என்ன வந்து முடக்குது. ஏய் நீ பேசுறது தப்பா பேசுகிறா, பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரி பேசுகிறா, அதுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி வந்து ஃபெலிக்ஸ் தலையமைச்சுக்கிறாரு. ஆமா 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 சார், எல்லாத்துலயும் அப்படிதான் சார் அது வந்து இருக்கு அப்படின்னு பல்ல காட்டி ஃபெலிக்ஸ் பேசுறாரு. யோ உங்க ஆபீஸ்ல உங்க பொண்ணு வேலை செய்யுது, இன்கேஸ் உங்க பொண்ணு வேற ஒரு கம்பெனில வேலை பார்க்குறது வச்சுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதான் பாக்குமா வேலைங்க? எவ்வளவு கேவலமா இல்ல? அப்ப பெண் காவல்துறை வந்து நீ இழிவுபடுத்துற மாதிரி பேசினா உனக்கு கொஞ்சம் உன்னை ஏடா அதுக்கு என்ன தூக்கி வச்சு குத்துனாங்க? அப்ப போதையை போட்டு கஞ்சா போட்டு வாய் இருக்கின்ற நீ எதை வேணா பேசினா எந்த காவல்துறை தான் பார்த்து சும்மா இருப்பாங்க? ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். அதுதானே பண்ணாங்க. எந்த ஒரு ஆதாரமும் பார்த்தோன்னா அடிச்சு விடுறது, அவங்க அப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க, எதனா ஒரு ஆதாரம் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது. எவிடன்ஸ் இருந்தா கொண்டு போய் கோர்ட்ல கூடிய போயிட்டு கேஸ் போடு உள்ள தள்ளியானா அதுக்கு வக்கி கிடையாது. ஆனா பார்த்தோன்னா அவங்க ஊழல் பண்றாங்க ஏன்னா புலப்படாது. அப்ப இது போன்ற ஒரு கேவலமான வேலை பார்த்த புரோக்கர் சங்கர் பல இடத்துல காசு வாங்கிட்டு இன்னைக்கு வந்து தன்னை ஒரு சவுக்கு மீடியா, ஒரு பெரிய மீடியா, அதாவது பிஹைண்ட் தி வுட்ஸ் கலாட்டா மாரி ஒரு பெரிய சேனலா பார்த்தோன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து உருவாக்கி வச்சுக்கிறாரு. எப்படி உருவானது, இதோட வரலாறு ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. காரி துப்புற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா காசுக்காக எச்ச காசுக்கு கண்ட இடத்துல பேசி, கண்ட இடத்துல சப்போர்ட் பண்ணி, சொம்பு தூக்கி மாமா வேலை பார்த்து, புரோக்கர் வேலை பார்த்து நம்ம சவுக்கு சங்கம் சம்பாதிச்ச காசு மூலமா இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு புதிய ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணிக்கிறாரு. சிம்பு வந்து கூட்டு வந்துக்கிறாரு. ஏன் சார் சிம்பு கூட்டு வந்தீங்க? அப்போ வந்து பேச்சுவாக்கில் சொல்றாங்க, சார் தமிழ்நாட்டில் இன்னொரு வெற்றிடம் ஒண்ணு வந்து இருக்கு சார், தளபதி வந்துட்டாரு, விஜய் சார் வந்துட்டாரு, இன்னொரு வெற்றிடம் பார்த்தோன்னா டிஎம்கே வந்து அது வந்து அவுட்டுங்க, முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வந்து நீங்க வந்தா எப்படி சார் இருக்கும், எப்ப சார் நீங்க வரீங்க அப்படின்னு சிம்பு வந்து தூண்டுறாப்ல. யோ காலி தானே இருக்கு, நீ வர வேண்டியதானே, செருப்பை கழட்டி அடிப்பாங்க முன்னெல்லாம் வந்தா. அப்ப என்ன பேசணும், என்ன ஒரு மண்ணும் மசுரும் தெரியாம தான் வந்து எதே ஒரு புத்திசாலி மாரி, தான் ஒரு அறிவாளி மாரி, அரசியல்லாம் என்ன பத்தா கேட்கணும் அப்படின்னு மாரி அடிச்சு விடுறது. அதாவது பேச தெரிஞ்சா போதுமா? இந்த பொழப்புக்கு வேற பொழப்பு பார்க்கலாம். ஏன் சொல்லனா, எனக்கு ஏன் இவர் மீது இவ்வளவு கோபம்னா, வந்து ஜென்ஸ் டிஎம்கே ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாப்ல. அப்படின்னா சொல்றாரு, தாவேக்காக்கு வந்து கொள்கை இருக்கா இல்லையானு, தாவேக்காக்கு கொள்கைன்றது ஒண்ணு கிடையாதுங்க அப்படின்றாரு. ஓ அப்படியா, கொள்கை எதுக்குங்க வேணும்ன்றாரு. இந்த இசங்கள் கொள்கைகள் கோட்பாடுகளுக்கான காலகட்டமே முடிஞ்சு போச்சுன்றேன். எதுக்காக இப்ப இளைஞர்களுக்கு அது தேவையில்லைங்கிறீங்களா? இல்ல டைமே மாறிடுச்சு, ஜெனரேஷன். அப்ப தமிழகத்துக்கான கருத்தியல் என்ன? தமிழகம் எதை வச்சு நீ இயங்க போகுது? விஜய் எந்த கருத்தியலும் வேணாம் பாஸ். கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்காம, ஊராட்சி உலையில போடாம நல்லாட்சி கொடுத்தா போதும். இதை எந்த கொள்கையும் இல்லாமலே செய்தால் என்ன? கொள்கை வந்து என்ன மைத்தங்க வேணும், என்ன வெங்காயத்தை வேணும்ன்றாரு. அது வந்து எதுக்குமே யூஸ் ஆகுதுங்க, அது தண்டங்க அப்படின்றாரு. என்ன சார் சொல்றீங்க? கொள்கை இல்லாம ஒரு கட்சி நடத்துனா அது சரியான பாதிக்கு போமானா வேணாங்கன்றாரு. இல்ல அடிப்படையில் நான் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மனிதர்கிட்ட கேட்கிறேன், ஒரு மாநிலம் கொள்கை இல்லாம இயங்க முடியுமா? எதற்கு கொள்கை என்று நான் கேட்கிறேன். வேணாமா? ஐயோ எந்த அறிவு உங்களாம் எமையா கொடுத்த அறிவு? கொள்கை இல்லாம ஒரு கட்சி நடத்தினா இந்த சமுதாய மக்கள் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேர்ற மாதிரி செயல்படுமா? ஆனா இந்த சவுக்கு சங்கர் இப்படி சொல்லும் போது ஒட்டுமொத்த தற்கொலை கை தட்டுறானாங்க. கொள்கையை வேணாங்க, விஜய் சார் நல்லது பண்றாரா அதை பாருங்க, ஒருத்தர் நல்லது பண்றானா அதை பாருங்கன்றாரு. புரியல. முதல்ல இந்த கவர்மெண்ட், இந்த அரசுன்றது எதுக்கு முதல்ல கொண்டு வந்தான்? இதை பத்தி தெரியுமா மாமா சங்கர் புரோக்கர்? இந்த அரசு, இந்த கவர்மெண்ட் எதனால உருவாக்குனாங்க? ஏழை எளிய மக்கள் ஒருபோதும் பாதிக்கப்படக்கூடாது, ஏழை எளிய மக்கள் முன்னுக்கு வரணும்,
பணக்காரங்கிட்ட போய் எல்லாம் போய் சேரக்கூடாது, அதிகார வர்க்கங்கிட்ட போய் சேரக்கூடாது, அதெல்லாம் பிடுங்கி ஏழை எளிய மக்கள் கொடுத்து அவங்கள முன்னு கொண்டு வரதுக்கு தான் ஏழை எளிய மக்களை வந்து பாதுகாக்கதா இந்த அரசு ஒண்ணு வந்து உருவாச்சு. இப்ப இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கு செயல்படுதா அப்படின்னு பார்த்தா மத்தியில பிஜேபி பார்த்தோன்னா அதானி அம்பானிக்கு மட்டும் தான் முட்டு கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா இது மார்டின் அப்படின்ற ஒரு லாட்டரி ஃபேமிலி தான் இந்த கம்பெனியும் பார்த்தோன்னா முட்டு கொடுத்துருக்குது. அப்ப கொள்கையே இல்லாம ஒரு வந்து கட்சியை நடத்தினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இப்ப அம்பேத்கர் கொள்கை இருக்கு, அம்பேத்கரிசம், பெரியாரிசம், கம்யூனிசம், இந்த 3 கொள்கையும் பார்த்தோன்னா தத்துவ அடிப்படையில மக்களை எல்லாரையும் சமமா பார்க்கணும், எல்லாரும் மக்களும் எல்லாரும் போய் சேரணும், இதுதான் இவங்களோட கொள்கை. இந்த கொள்கை இல்லாம சினிமா பாப்புலாரிட்டி வச்சே வந்து நான் அரசுக்கு வந்து நான் ஜெயிச்சிட்டேனா, நான் வந்து ஒரு சிஎம் ஆயிட்டேனா, உன்னோட தொண்டர்கள் வந்து நீ வந்து என்ன மாதிரி வந்து உருவாக்கி வச்சிருப்பனா, ஏதோ ஒரு மூலையில பார்த்தோன்னா ஆணவ கொலை நடந்தா அந்த ஆணவ கொலைக்கு வந்து சாதி வெறின்னு சொல்லணும், அது சரிதாங்க. அவன் எதுக்கு அவன் சாதியிலே வந்து கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே, எதுக்கு மத்த சாதிக்கு போறான், மத்த சாதிக்கு போனா வெட்டி சாவடி பண்ணாங்க, அது சரிதாங்க ஆணவ கொலை அப்படின்வான். அப்ப கொள்கை இல்லாம பெரியார் பத்தி படிக்கலனா, அம்பேத்கர் பத்தி படிக்கலனா, அப்ப அவன் சொல்றது சரின்னு தோணும். ஆமல்ல, அவன் சாதியில பண்ண வேண்டியதானே, எதுக்கு அவன் அப்படி போனான் அப்படின்னு சொல்ல தோணும். காலங்காலமா நம்ம கூட வாழக்கூடிய நம்ம முஸ்லிம் நண்பர்கள், நம்மளோட மாமா மச்சானா வாழக்கூடிய அவனை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படின்னு ஒரு ஆர்எஸ்காரன் சொன்னானா அதை நம்ப தோணும். ஆமல்ல, இவங்கெல்லாம் பாய் தானே, இவங்கெல்லாம் பாகிஸ்தான்காரன் தானே அப்படின்னு நம்ப தோணும். இப்ப நம்ம சீமான் பேச மாரி பார்த்தோன்னா தெலுங்குக்காரன், கன்னடாக்காரன், இவெல்லாம் பார்த்தோன்னா வேற்று மொழிக்காரன், அவனை நீ வந்து மனுஷனா பார்க்காத, அடிச்சு உத, இவெல்லாம் வந்து கொலைக்க வந்தவன் அப்படின்னு வந்து ஒரு இனவெறியை தூண்டனா அதையும் நம்ப தோணும், அந்த தப்பு நம்மள பண்ணையும் தோணும். அப்ப கொள்கை ரீதியே பார்த்தாதான் அவன் நம்ம வந்து மனுஷனா அவனை பார்க்க தோணும். இந்த பூமின்றது மனுஷனுக்கானதான், எல்லா மனுஷன் யார் வேணா எங்க போய் வாழலாம், ஒரு கண்ட்ரில இருந்து போயிட்டு இன்னொரு கண்ட்ரி போய் வாழலாம், இந்த மாநிலத்துல அந்த மாநிலம் வந்து வாழலாம், எல்லாரும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பூமி தான்டா, நம்ம எல்லாம் சமம் தான், இங்க வந்து ஏற்றத்தாழ்வே ஒண்ணு இல்ல, இங்க வந்து மதம் சாதி ஒண்ணு கிடையாது, நம்ம எல்லாம் மனுஷங்க தான் அப்படின்னு இந்த கொள்கையெல்லாம் பார்த்தோன்னா டீச் பண்ணுது. இந்த கொள்கையில வந்து நீ உள்வாங்கிட்டு உன்னுடைய தொண்டர்கள் வந்து நீ வந்து லெசன் எடுத்தாதான் அவன் அதை ஏத்துட்டு மனுஷனை மனுஷனா பார்ப்பான், சமமா பார்ப்பான், சாதி கலவரம் வராது, மத கலவரம் வராது, மொழி கலவரம் வராது, இதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பான். ஆனா இதெல்லாம் தூக்கி போட்டு சினிமா மோகத்துல சினிமா பிம்பத்துல எங்க அண்ணா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்தீங்கன்னா இங்க ஆணவ கொலை நடந்துட்டு இருக்கு. எவனா ஒரு தற்கொலை வீடியோ போட்டானா, தற்கொலைகளா சவுக்கு சங்கர் போட்டானா வீடியோ போட்டானா, எத்தனை ஆணவ கொலை டிவி காட்சியில் கிட்டத்தட்ட 12 ஆணவ கொலை நடந்திருக்கு, எவனா போட்டானா, நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஆனா எந்த தற்கொலை நாயங்களும் பார்த்தோன்னா போட மாட்டானா. என்னன்னா அவனு வந்து விஜய் தோத்துறக்கூடாது, விஜய் சார் தோத்துறக்கூடாது, அதுக்காக முட்டு கொடுக்குறாங்க. எத்தனை பெண்கள் பாலியல வந்து பாதிக்கப்படுறாங்க, சின்ன சின்ன குழந்தைகளை பாலியல் பண்ணி கொண்டு போடுறான், கஞ்சா போதை தலை விரிச்சாடுது. இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லாம இந்த சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள்லாம் முட்டு கொடுத்துன்னு எச்ச காசு கேட்க காசு வாங்கிட்டு இது மாதிரி புரோக்கர் வேலை பார்த்துட்டு இன்னைக்கெல்லாம் இவன் வந்து அப்படியே மேல வந்துட்டு அப்படியே வந்து இவனை தன்னை ஒரு புனித மாரி வந்து காமிச்சிக்கிறாங்க. ஆனா சவுக்கு சங்கர்ன்றது முதல்ல யாருன்றது கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. சவுக்கு சங்கர் கட்டண மனைவி 9 மாசம் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிறாங்க. அந்த அம்மாவை அடிச்சு வீட்டு விட்டு விரட்டி விட்டு அந்த அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஜீவாம்சம் எதனா கொடுத்தானா, அந்த குழந்தைக்கு எதனா வந்து காசு கொடுத்தானா, எதுவுமே தரலங்க. அந்த அம்மா வந்து வாடகை தங்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த சவுக்கு சங்கர் புரோக்கர் மாமா மாலதின்ற ஒரு பொண்ணை வந்து சைட்ல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை வர சைட்ல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமான வீடுகளை வாங்கி கொடுத்துட்டு காசுல அப்படியே போதையில கஞ்சா போதையில அப்படியே ஜல்சால வந்து மிதந்து வாழ்ந்துகிட்டு ஒரு கட்சிக்காரனை வந்து பேசிட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு இந்த கட்சிக்காரன் பேசினா இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நீங்க வேணா பாருங்க. நாளைக்கு கூட பார்த்தோன்னா சவுக்கு சங்கர் பார்த்தோன்னா டிஎம்கே சப்போர்ட்டா வீடியோ போடுவாரு. ஒண்ணு இல்லைங்க, டிஎம்கே ஐடி வந்து காசு கொடுத்தா போதும், சவுக்கு சங்கர் நாளைக்கே போட போல வீடியோ, எவன் காசு கொடுத்தாலும் பேசுவாருங்க சவுக்கு சங்கர். சோ அது போன்ற ஒரு ஆளை வந்து ஒரு புரோக்கர் மாமாவை கொண்டு வந்து சேனல்ல பேட்டி எடுத்து இவர் இதே பார்த்தோன்னா அரசியல் தீர்க்க தரிசரி போல, என்னது அரசியல் மூத்தவர் போல, அரசியல் தியாகி போல ஒண்ணும் தெரியாத ஒரு தற்கீரை கூட்டு வச்சு ஏய் என்னடா அப்படி காமெடி பண்ணிக்கிறீங்க, அதுதான் கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு சினிமா கூட அந்த விடு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா விஜய், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிம்போ இல்ல தனுஷோ விஷாலோ எவனோ ஒருத்தன் வந்தானா சினிமாக்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு கொள்கை பத்தின ஒரு அறிவும் இல்லாம நாட்டை குடிச்சர் ஆகிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு நாட்டை பின்னோக்கி கொண்டு போகணும் பாக்குறீங்களா? இது போல வேலை பார்க்கறதுக்கு சவுக்கு சங்கர் புரோக்கர் தயவுசெய்து நீங்க வேற வேலைக்கு போகலாம். வேற வேலை நீங்க பாத்துக்கிறீங்களா? ஆமாமா, நீங்க பல வேலைக்கு பார்ப்பீங்கதான். சரி, ஓகே. இந்த வீடியோ பத்தி கருத்தை பத்தி நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சவுக்கு சங்கர் பத்தி கொள்கையை வேணா ஒரு வந்து மண்ணாங்கட்டி வேணா அப்படின்னு சொன்னா தெரியுமா, அதை பத்தி நீங்க பர்டிகுலரா நீங்க நினைக்கிறது அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.